அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மதினா சன் ஆஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய லென்த்தியான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எங்கள் அண்ணனோட வெளியில் போனது அப்போது ஒரு அப்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அப்டேட்டோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நான் வீடியோக்குள்ளே போக போக உங்களுக்கு நான் என்ன அப்டேட்டுன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வெயில் பாருங்கள் செம்மையாக அடிக்குது. ஆக்சுவலாக படையப்பா படத்தில் நீலாம்பரி வீட்டில் உட்காந்துருப்பாங்கல்ல, அதே கான்செப்டில் தான் நானும் உள்ளார உட்காந்து டிவி பார்த்துட்டு இப்படியே தான் உட்காந்துருக்கேன். வெளியில் வந்தாலே கண்ணு கூசுது, அந்தளவுக்கு நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கேன். ஸோ இந்த ஏரியாவை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஏரியா. ஓகேவா? இது நான் ஆஃப்டர் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் இங்கே செட்டில் ஆனது, எனக்கு இங்கே செட் ஆனது. இந்த ஏரியாவை சொல்லப்போனால் சுற்றி எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே நியர்பை க்ராசரிஸ்லேருந்து பார்க்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் நியர்பையே என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ சிஸ்டர் எப்படின்னா என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாருமே பக்கத்துலேயே இருக்காங்க. அப்புறம் டே டு டே இருக்குது, எவ்ரிடே இருக்குது, தலால் இருக்குது, மெகா மால் இருக்குது. இது எல்லாமே ரொம்பவே நியர்பையில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சமான எனக்கு ஏரியா இது. இந்த ஏரியா ரொம்ப ஸ்பெஷலான ஏரியாவும் கூட, மெமரிஸும் நிறையா இருக்குது. அண்ட் இந்த ஏரியாவில் இந்த பள்ளிவாசல் ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு எங்கேயாவது போயாவது போர் அடிச்சுது, என் ஹஸ்பண்டோட எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம்னா இங்கே இறங்கி ஜஸ்ட் நடந்து இந்த ஏரியாவுக்கு வந்தால் போதும், ரொம்ப காமாக ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே ஃப்ரையோன்னு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே போயிட்டு நான் என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கும் போது அங்கே போயிட்டு உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எஸ், நான் சொல்லும் போதே உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும், நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட்க்கு வேறு இடத்துல ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் நியர்பைலேயே வீடு பார்த்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த ஏரியா அப்படிங்கிறத போக போக நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா நாங்கள் ஹவுஸ் ஹண்டிங் தான். பொதுவாகவே வீடு தேடுறது எனக்கு பிடிக்கும். பட் வீடை ஷிஃப்ட் பண்ணி போகும்போது அந்த பேக்கிங் இருக்குல்ல, அது பெரிய கடியான வேலை தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு ஆளாக எல்லாமே வேலை பார்க்கணும், கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளே எல்லாமே பார்த்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையா? ஆனால் வீடு தேடி போகிறது, புதுசாக ஒரு வீடை பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு ஜாலியாக இருக்குது. ஆனால் வீடு மாற்றணும் அப்படின்னாலே ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வர வழியெலாம் பார்த்திங்களா, நிறைய மரம் செடி அந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கார்டன் மாதிரி சூப்பராக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது யூஏ ஒரு பெரிய டெசர்ட்டான ஏரியா. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. அப்படியே நேச்சரோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிங்கிள் பண்ணி விடுறாங்க. ஸோ யூஏயில் எப்படியும் இயர்லி ஒன்ஸ் க்ளவுட் சீடிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ லிட்டரலாக அந்த பெரிய இடம், அந்த டெசர்ட்டை பாருங்களேன், அங்கே போய் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய டெசர்ட் ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விடாமல் ஸோ நேச்சரோட மிங்கிள் பண்ணுன்றதுக்காக சூப்பராக பிளான் பண்ணி நமக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அது தெரியுது பாருங்களேன். அவ்வளோ வைடாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம். ஸோ நம்ம ஊரில் இருக்கிறத நம்ம ஸ்பாயில் பண்ணி அதை அழித்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இங்கே இல்லை, அதனோட வேல்யூ தெரிஞ்சு அவங்க அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்க. நம்ம இருக்கிறத கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு கோல் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு வீடு நம்ம போகிறோம், ஒரு இடத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு புதுசாக போகிறோம், இல்லை நம்ம வீடே புதுசாக கட்டுறோம் அப்படின்னோம்னா வருஷத்தில் ஒரு தடவை பிளான்டிங்கு, ஒரு மரமோ ஏதாவது ஒன்று புதுசாக வச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நேச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு கருத்து தான், ஒரு ரொம்ப ஓவராக போக வேணாம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளார சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பக்கத்துலேயே ஷார்ஜா கோஆப்ரேட் சொசைட்டி இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். ஸோ ஓகே வாங்கிக்கலாம், கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி உள்ளார போனோம் அப்படின்னோம்னா சிட்டி ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாது, ரொம்ப சின்ன சிட்டி தான். ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்திருக்க ஏரியா அல்தாயத்ன்ற ஒரு சிட்டி.
ஸோ இதுவும் வந்து ஷார்ஜாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னோம்னா லூலு இருக்குது. இது வந்து லூலு எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. இது லூலு மால் இல்லை, ஆக்சுவலாக வந்து அல்தாயத் மால்குள்ளார லூலு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குங்க. சுற்றி இந்த சிட்டி வந்து இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், வேறு எங்கேயும் போகாது. பக்கத்தில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, வீடெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் வைக்கப்பூல்லாம் வச்சுருக்காங்க. இது பேர் என்ன, தட்டி. ஏதோ நம்ம ஊர் சைடில் இருக்கிற கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. கட்டாத பில்டிங்கில் போய் கேட்ப மாட்டீங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே என்னமோ ஒரு பெரிய கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். பில்டிங்கே காணோம். இவர் என்னன்னா கட்டாத பில்டிங்கில் போய் கேட்கலாமான்லாம் கேட்டுட்ருக்காரு. காற்றடிச்சு ஒரு பக்கத்து சாஞ்சு கிடக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. ரோடு எங்கப்பா அப்படின்னு தேடி நாங்களும் அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்கோம். சரி ஓகே, டயர்லாம் இங்கிட்டு தான் போகுது, இங்கே தான் எங்கேயாவது ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மெதுவாக அப்படியே போயிட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக ரோடை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். ஸோ பில்டிங்ஸ்லாம் அங்கே ஷார்ஜாவில் இருந்த அளவுக்கு, மெயின் சிட்டியில் இருக்கிற அளவுக்கு இங்கே தாயத்தில் வந்து ரொம்ப பெரிய ஹை ரைஸ் பில்டிங்லாம் கிடையாது. மேக்ஸிமம் போனால் ஒரு 5th ஃப்ளோரு 6th ஃப்ளோரு இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி தேடலாம் அப்படின்றத இறங்கி பார்ப்போம் எவ்வளோ தூரம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவுஸ் ஹண்டிங்க்கு வந்து தூபி செல்லு, ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைண்டர்ஸு, பயோட்டு இதெல்லாம் இருக்குது. பட் இந்த ஏரியாவுக்கு பர்டிகுலராக எதுவுமே மென்ஷன் ஆகலை. பாவம் இவர் தான் வந்து ஒவ்வொரு பில்டிங்லேயும் போய் இறங்கி போய் விசாரிச்சிட்ருக்காரு இந்த வெயிலில். ஏரியா செட் ஆகாது, ஏன்னா அவைலபிலிட்டியே கிடைக்கல, சுத்தமாக அவைலபிலிட்டியே இல்லை. அதுவும் இல்லாமல் ரெண்டலுமே வந்து 26 இந்த மாதிரி அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஏரியா செட் ஆகாது. வேறு ஏரியா நாங்கள் பார்க்க போகிறோம். இறங்கி ஒரு வீடு கூட பார்க்கல, எங்கேயும் அவைலபிலிட்டியும் இல்லை. அட் த சேம் டைம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் தேடி. யாருமே இல்லை ஆக்சுவலி. வந்து ஒரு கடை இல்லை, ஒரு மால் இல்லை, பக்கத்தில் ஒரு க்ராசரி போகிறதுக்கு வாங்கிறதுக்கு எந்த கடையுமே இல்லை. ஆனால் ஏன் இவ்வளோ டிமாண்டுன்னு தெரியல இந்த ஏரியாவுக்கு. வாட்ச்மேன்ட்ட கேட்டால் ஷார்ஜாவில் மூவ் ஆகுறதுனால இங்கேயும் ரியல் எஸ்டேட் எல்லாமே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளியாசலுக்கு மட்டும் பள்ளி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி க்ராசரிஸ்லாம் பெருசாக இல்லை. இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்படி இப்படின்னு தேடி கடைசியில் ஒரு பில்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட் நம்பர் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். புது பில்டிங்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து வாட்ச்மேன், இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ஜா, துபாய் இது ரெண்டுத்துலேயுமே கேஸ் லைன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் கேஸ் லைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங்கில். அது ஒரு வகையில் ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் சிலிண்டர் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது கண்டினியூஸாக நம்ம வந்துகிட்டே இருக்கும் சிலிண்டரு. இங்கே பாருங்களேன், ஸ்விட்ச் போர்டுக்கெலாம் அழகாக கவர் பண்ணியிருக்காங்க இங்கே, நல்ல விஷயம். ஸோ கிச்சன் வந்து நல்லாயிருக்கு, நல்லா வைடாகவே இருக்குது. ஸ்பேஸ் போதும், நம்ம வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கலாம். கபோர்ட்ஸும் நிறையா இருக்குது. நான் இருக்கிற வீட்டில் கபோர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹாலும் நல்லா வெளிச்சமாக நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா, கதவை திறந்த உடனே ரெஸ்ட் ரூம் இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நான் என் ஹஸ்பண்ட், அவ்வளோதான். ஸோ அதனால் 1 BHKவே என்எஃப். அதனால் நாங்கள் 1 BHK தான் சர்ச் பண்ணுறோம். சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கணும் மெயினாக. ஸோ சென்ட்ரலைஸ்ட் ஏசியும் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. பார்க்கவும் நல்லா டீசெண்டாக இருக்குது, லுக்காக இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா வாலிபால் கோர்ட்டு, ஃபுட்பால் கோர்ட், சம்திங் ஏதோ ஒரு கோர்ட் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. க்ராசரிஸ் எதுவும் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல. கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம போகணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா லூலு, அங்கே தான் போகணும். ஸோ இது வந்து ஃப்ளாட் நம்பர் 1. நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் இன்னொரு ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டோம். இது வந்து சூக்கு, அது வெஜிடபிள் ஃபிஷ்ஷு மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து சூக்கு இருக்கும். ஷார்ஜாவில் இருக்க சூக்கும் இதுவும் ஒன்று தான். அந்த சூக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஃபீர் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கேயே நம்ம போய் உள்ள திங்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இதை பார்க்கும்போது அப்பாடா ஓகே, லூலு மட்டும் தான் நினச்சேன், சரி இதெல்லாம் இருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து எமிராட்டிக் கேலரி அப்படின்னு இருக்குது. எமிரேட் கேலரியா எமிரேட்ஸ் கேலரின்னு இருக்குது. இது வந்து 1 to 10 மாதிரியான ஷாப்பு. மந்தி ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக வச்சுருக்காங்க பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்லாம். நெக்ஸ்ட்டு பில்டிங்க்கு மூவ் ஆன் பண்ணி போகிறோம். இது ஃப்ளாட் நம்பர் 2. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கேயுமே வீடு அவைலபிளாக இல்லை. அப்படியே அவைலபிளாக இருந்தாலும் ரொம்ப ஹை ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இருக்கிற வீடை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எது செலக்ட் பண்ணலான்றத பின்னாடி பார்க்கலாம். அது ஹால் நல்லா பெருசாக வைடாக இருக்குது போதும். இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் ரெஸ்ட் ரூம்க்கு மட்டும்தான், டாய்லெட்ரி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் நல்லா வைடாக தான் இருக்குது, ஓகே தான். பட் என்னென்னா டிஷ்வாஷருக்கும் வாஷிங் மிஷினுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ அது கனெக்ஷன் கொடுப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. இதை கேட்டுட்டு தான் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ளாட் வந்து கொஞ்சம் கோணலாக இருக்குது. பெட்ரூமே பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கோணலாக தான் தெரிஞ்சுது நான் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஃப்ளாட், பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃப்ளாட் நம்பர் 2. இங்கே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி இல்லை, ஸ்ப்ளிட் ஏசி தான் வச்சுருக்காங்க. இங்கே பெட்ரூம்லேயும் ஒரு டாய்லெட், அட்டாச் டாய்லெட் இருக்குது. சில பில்டிங்ஸில் வந்துட்டு பாத்ரூம்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இங்கே நம்ம கேட்டுட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட் பில்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணி நாங்கள் வேறு இதுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு ஐடியாலேயே போயிட்டு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், ஓகே பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட்லேயே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வரும்போது இங்கே வந்து ஒரு வாட்ச்மேன் கிட்ட கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த பில்டிங் சூஸ் பண்ணோம். இது பில்டிங் நம்பர், அதாவது ஃப்ளாட் நம்பர் 3. இதுவும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஒரு ஓல்டு பில்டிங் தான். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ட்ரன்ஸ் ஆனோடனே இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கேயும் பாத் பண்ணிக்கலாம், டாய்லெட்டும் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கபோர்ட் வந்து மேலே இருக்கிற கபோர்ட் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் கீழே இருக்கிற கபோர்ட் நிறையவே இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், நல்லா இன்னும் டீப் க்ளீன் அந்த மாதிரி பண்ணணும். ஓல்டு பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது. இங்கே வந்து எனக்கு ஈஸியாக வாஷிங் மிஷினும் சரி டிஷ்வாஷரும் சரி சேர்த்து அழகாக வச்சுக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. புஜ்ஜும் நூறாவும் நல்லா செம்மையாக விளையாடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசியும் கிடையாது, ஸ்ப்ளிட் ஏசியும் கிடையாது. ரூமில் மட்டும் ஒரே ஒரு ரூமில் மட்டும் ஸ்ப்ளிட் ஏசி வச்சுருக்காங்க. அம்மா, அண்ணன், அண்ணி, சிஸ்டர் ஃபேமிலி, சிஸ்டர் ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணலாம் போல இருக்குது. ஸ்பேஸ் அந்தளவுக்கு இருக்குது தாராளமாக. இதில் இன்னொரு ப்ளஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஸ் வந்து பால்கனி இருக்குங்க. இங்கேயும் கூட நம்ம ஏதாவது வச்சுக்கலாம், பிளான்ஸ் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பழைய பில்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மாதிரி பால்கனி இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஏசியும் இல்லை, சென்ட்ரலைஸ்ட் ஏசியும் இல்லை. ஏசி வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை அம்மா ஊருக்கு வராங்க அப்படின்னா கூட அவங்க ஒரு ரூமில், நாங்கள் ஒரு ரூம்லன்னு இருந்துக்கலாம் போல இருக்குது. ஸோ இது வந்து இந்தியன் டைப்பில் டாய்லெட் வச்சுருக்காங்க.
இது இங்கே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்களுக்கே தெரியாமல் மாற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து பெட்ரூம் நம்பர் 1, இது பெட்ரூம் நம்பர் 2. ஸோ 2 பிஹெச்கே இது. ஸோ இங்கே வந்து ஏசி பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட் ஏசி இருக்குது. ஸோ நம்ம இந்த ரூமுக்கு ஏசி போட தேவையில்ல. இதுக்கும் ஹாலுக்கும் நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஏசி போட்டே ஆகணும். என்னடா சடனாக இங்கே காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்களுக்கு பசி வந்துடுச்சு. ஆக்சுவலி 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ அரௌண்ட் ஒரு 4:30 ஆகிடுச்சு. ரொம்ப பசி வந்தனால ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கராச்சின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே தான் வந்திருக்கோம். சூப்பராக இருந்தது. அந்த ரொட்டி, பாகிஸ்தானி ரொட்டி இருக்கு இல்லையா, அவ்வளோ சாஃப்ட்டு, செம்ம சாஃப்டாக இருந்தது. அப்புறம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஹலீமு, அப்புறம் சப்லி கபாப். சப்லி கபாப் வந்து பீஃபில் பண்ணியிருப்பாங்க. ஹலீமோட அந்த ரொட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை விட இந்த சப்லி கபாப் வேறு லெவலு, அவ்வளோ டேஸ்ட்டு. இது என்னென்னா கறி வடை இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இது வந்து பீஃபில் பண்ணுவாங்க. அவ்வளோ அப்படியே கரையுது வாயில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே மெல்லமாக நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு தெம்பா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம். பிரியாணி ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் சப்லி கபாப் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலாமா? இது வந்து ஃப்ளாட் நம்பர் 4. இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இங்கே வீடு. எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லாயிருக்கு, சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஓகே. கிச்சனில் வந்து எனக்கு டிஷ்வாஷரும் வாஷிங் மிஷினோட கனெக்ஷன் எனக்கு சேர்ந்து வேணும். ஸோ அதை நம்ம கேட்கணும், பக்கத்தில் வைக்க முடியுமா அப்படின்றது. இங்கேயும் ஒரு ஷிங்க் தான் இருக்குது. இங்கே வந்து கேஸ் லைன் இல்லை, ஆனால் வந்து நம்ம சிலிண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்குது, அது ஒரு ஆடட் பாயிண்ட்டு. இது வந்து ரூம் ஓரளவுக்கு ஓகே, ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்மளோட 2 கபோர்டை வைக்க முடியுமா அப்படின்றது வைக்கலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இது ஃப்ளாட் நம்பர் 5. இது கொஞ்சம் பக்கத்தில் நியர்பையில் தான் இருக்குது. அந்த நாங்கள் பிஃபோராக பார்த்த ஃப்ளாட்டுக்கு நியர்பையில் இருக்கிற ஃப்ளாட் தான். இதோட எங்களுக்கு போகண்டா அப்பா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ அலைச்சல், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. என்னடா இது, ஒன்று பார்த்து ஒன்று போயிட்டே இருக்குது, கிடைக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு உங்கள் மைண்டில் ஆஸ்லேஷன்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு பில்டிங்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் மாதிரி இருக்குது சைடில். இந்த ரெஸ்ட் ரூமு, ஆனால் கொஞ்சம் என்ன வெளிச்சம் பத்தலைங்க. இந்த பில்டிங்கில் வந்து வெளிச்சம் சரியாக கிடைக்கல. அது மாதிரி கிச்சன் ஓகேவாக இருக்குது. ஓகே, இதுவும் கொஞ்சம் ஓல்டு பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா நமக்கு வந்து நம்ம தான் ஏசி போட்டுக்கணும். சென்ட்ரலைஸ்ட் ஏசியும் கிடையாது, ஸ்ப்ளிட் ஏசியும் கிடையாது. நம்ம தான் இங்கே ஏசி போட்டுக்கணும். ரூம் வந்து அந்தளவுக்கு பெரிய ரூம்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ரூம் தான். ஸோ இதுலேருந்து நாங்கள் எந்த ஃப்ளாட் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கலாம். அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்களா, லிட்ரலாக வந்து ஒரு கிராமம், அதாவது நம்ம வில்லேஜ், நம்ம ஊர் வில்லேஜ் சைடில் யூஏஇ நேஷ்னல் ஃப்ளாக் பறந்தால் எப்படி இருக்கும்? க்ரேஸியாக இருக்குல்ல கேட்கவே. அப்படி தாங்க இருக்குது. யூஏஇ ஃப்ளாக் வந்து இந்த வில்லேஜில் பறக்குதாங்க, பாருங்களேன். இப்படி ஒரு பிளேஸ் வந்து யூஏஇயில் நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா? சான்ஸே இல்லை இந்த மாதிரி பிளேஸ்லாம். எனக்கே ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்குது, இப்படிலாம் பிளேஸ்லாம் இருக்கா யூஏஇயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று டெசர்ட்டாக இருக்கும், இல்லைனா ஹைரைஸ் பில்டிங்ஸாக இருக்கும். இப்படி லிட்ரலாக வில்லேஜ் மாதிரி இருக்குமான்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஹைவேஸ்லாம் பார்ப்போம்ல, நம்ம ஊர் ஹைவேஸ்லாம் அந்த மாதிரி இருக்குங்க ஏரியா. இது என் காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் காட்டு அப்படின்னு சொல்லி காட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிளேஸ்லாம் எனக்கு இருந்தால் போதும், நான் ஒரு ஓரமாக வந்து
செடி, மரம் அந்த மாரி வளர்த்துட்டு ஆடு, மாடோட வாழ்ந்துட்டு போயிருவேன் அப்படிங்கிறாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரில. சரி ஓகே. அப்படியே இது உள்ளார வந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அ ஓ அரப்ஸோட வில்லேஜ். அதாவது ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த மாரி பில்டிங்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அசெம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளோதான். அப்படியே அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா, திரும்ப வந்து லூலு தான் கனெக்ட் ஆகும். இந்த அப்படியே லூலு இருக்கு இல்லையா? இங்க தெரியுதா? இங்க தான் வந்து எப்படி சுத்தி வந்தாலும் இந்த ஏரியால தான் கனெக்ட் ஆகுது. இப்ப நாங்க பார்த்ததுல ஒரு பில்டிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட ரியல் எஸ்டேட்காரங்கள்ட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 ஹார்ஸ எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம நாங்க லூலுக்குள்ளார வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, இல்ல நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கிங். எனக்கு ரொம்ப பெரிய கை உடைஞ்ச மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னா, இங்க ஆரியா தோசை மாவு இல்ல. தோசை மாவு நெறைய வெரைட்டி இருக்கு. ஆனா, ஆரியா தோசை மாவு தான் நல்லாயிருக்கும். அந்த ஆரியா தோசை மாவு இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், கதிர் ரைஸ் இருக்கு இல்லையா? பொன்னி ரைஸ், அதான் நம்ம சமைக்கிற ரைஸ் இருக்கு இல்லையா? அது கதிர் பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும். சீக்கிரமாவும் வெந்துரும். ஸோ அந்த ரைஸும் இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒவ்வொரு தடவையும் தீரும்போது, இங்கே வந்து ஷார்ஜால மெயின் சிட்டியில் வந்து தான் வாங்கணும் போல இருக்குது. தெரியல என்னென்னு வருமா? இல்லை ஸ்டாக் இல்லையா? அப்படிங்கிறதுன்னு தெரில. அதே மாதிரி இதயம் நல்லெண்ணெய், இதையும் நான் பார்க்கல கண்ணில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் இருக்குது. ஒன்று விட்டால் ஒன்று வந்து இல்லாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் சொல்லவே வேணாம். இங்கே வந்து அரப்ஸ் நிறைய பேர் தங்கியிருக்கிறனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ என்னையவே என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்க விடலை. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ பயமாக இருக்குது அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பயந்து தான் நானுமே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, நீட்டாக இருக்குது. மீட்டு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. எங்கள் மனசில் ஒரு வீடு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஓகேவா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஃப்ளாட் 1ஆ, ஃப்ளாட் 2ஆ, 3ஆ, 4ஆ, 5ஆன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷனே நான் எடுத்துக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்ஃபர்மேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னாலும் எனக்கு சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.